ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் ஊத்தப்பம். அதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஊத்தப்பம் செய்யறது ஈஸி தான். நம்மள்கிட்ட தோசை மாவு இருந்தாலே போதும். வாங்க செஞ்சு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு இட்லி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம், சூப்பராக துருவின கேரட், சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி, அவ்வளோதாங்க. இந்த ஊத்தப்பம் செய்கிறது ஈஸி. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீட்சா தோசைன்ட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. அதில் வட்டமான தோசையாக ஊற்றிக்கங்க. நீங்கள் தின்னாவும் ஊற்றிக்கலாம், இல்லை திக்காகவும் ஊற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பசங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தோசை வார்த்து அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அப்படியே மேலாப்பில் தூவிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆனியன் தேவையோ அந்த அளவுக்கு தோசை ஃபுல்லாக படர்ற மாதிரியே ஆனியனை நல்லா தூவி விட்டுக்கங்க. அது மேலேயே துருவி எடுத்த கேரட்டை அப்படியே மேலேயே தூவிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கேரட்டை தூவிக்கிட்டு பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 தூவி விட்டுக்காங்க. அது மேலேயே ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி எடுத்து அழகான ஒரு வடிவம் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி பக்கமாக வச்சுக்கோங்க. நமக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதையெல்லாம் தாண்டி அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலேயே ஊற்றிக்கிறேன். முதல்ல நான் சுட்டு பார்த்தேன். கேரட்டும் ஆனியன் செட் ஆகிடுச்சி. ஃபஸ்ட்டு போட்டதால் கேரட்லாம் அப்படியே உதிர்ந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இது மேலே முட்டையை ஊற்றி அதில் அப்படியே கோட் பண்ணிட்டா அப்படியே செட் ஆகிடும்ன்ட்டு நான் ஐடியா பண்ணி 2 முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே அப்படியே பரப்பி விட்டுட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இதில் சன்னகனி தூள், எள்ளு தூள், நைட்டு அரைச்ச சட்னி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதை தொட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு பீட்சா மாதிரியே இருந்துச்சு. நல்லா செம்மையாக இருந்துச்சு சாப்பிட. நமக்கே இந்த மாதிரி தோன்றப்போ பசங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. எப்போ பார்த்தாலும் தோசைன்ட்டு ஊற்றி கொடுக்காம வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் வெறும் ஆனியனை பொடியாக நறுக்கி தூவி தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சதில்லை. நல்லாவே இருந்துச்சு. திருப்பி போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி, செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.